ஹலோ கைஸ், வெல்கம் டு எலக்ட்ரோ எஸ்எம். இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 02 ப்ரோ இன் எம்ப்ராய்டரி இந்த சீரீஸில் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் நம்ம ஜிபிஐவும் பிடிஎம் பின்ஸும் பார்த்துருந்தோம். இந்த எபிசோடில் நம்ம சீரியல் கம்யூனிகேஷனில் யூஆர்ட் தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு யூஆர்ட்னா என்னது? யூஆர்ட்னா ஒரு சீரியல் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோக்கால். யூஆர்ட்டோட ஃபுல் ஃபார்ம் என்னதுன்னா யூனிவர்சல் அசிங்க்ரனஸ் ரிசீவர் அண்ட் டிரான்ஸ்மிட்டர். இதுதான் யூஆர்ட்டோட ஃபுல் ஃபார்ம். யூஆர்ட்டை எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, அதில் மொத்தம் ஒரு 4 செக்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த 4 செக்மெண்ட்ஸ் மூலிமா தான் டேட்டாவை ரிசீவும் டிரான்ஸ்மிட்டும் பண்ண முடியும். அதில் ஃபஸ்ட்டு செக்மெண்ட் ஸ்டார்ட் பிட், அதுக்கப்புறமேட்டா டேட்டா பிட்ஸ், அதுக்கப்புறமேட்டா பேரிட்டி பிட், அதுக்கப்புறமேட்டா ஸ்டாப் பிட். இந்த 4 ஸ்டெப்பும் முடிஞ்சிச்சுன்னா ஒரு டேட்டா நம்ம டிரான்ஸ்மிட்டர்லேருந்து ரிசீவருக்கு டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ டேட்டா பிட்ஸ் முன்னாடி ஸ்டார்ட் பிட்னு ஒன்று இருக்கும். ஸ்டார்ட் பிட் எப்படி நம்ம ஆரம்பிக்கணும்னா, இப்போ டேட்டா டிரான்ஸ்மிட்டர்லேருந்து ரிசீவருக்கு போகும்போது அந்த சிக்னல் ஐடியலாக இருக்கும். ஐடியல்லேருந்து டப்புன்னு லோ, அதாவது 0க்காக மாறிடுச்சுன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதாவது நான் இப்போ டேட்டா நான் ட்ரான்ஸ்மிட் பண்ண போகிறேன். அதுக்கான ஒரு இண்டிகேஷன் தான் ஹைலேருந்து லோக்காக மாறுறது. இது ரிசீவருக்கு போயிட்ட உடனே ரிசீவர் ரெடியாக இருக்கும். ஓகே, டேட்டா வரப்போகுது, நம்ம டேட்டா இப்போ வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி டேட்டா இதுக்கப்புறமேட்டா டேட்டா வர ஆரம்பிக்கும். ஒரு பிட்டாக டேட்டா சென்ட் ஆகும். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஹலோ வேர்ல்டு இந்த ஒரு சென்டென்ஸ் இப்போ நம்ம டேட்டா ட்ரான்ஸ்மிட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஹலோ வேர்டை இப்போ நம்ம தனித்தனியாக இது பிரிக்கும். அதாவது ஃப்ரேம் பை ஃப்ரேமாக பிரித்து தான் அனுப்போம். ஃப்ரேம் பை ஃப்ரேமாக பிரித்து அனுப்பும்போது இப்போ இந்த ஹலோ வேர்ல்டில் ஃபஸ்ட்டு லெட்டர் என்னது? ஹெச். இந்த ஹெச் தான் ஃபஸ்ட்டு அனுப்போம். ஃபஸ்ட்டு இந்த ஹெச்சை பைனரி வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறமேட்டு அந்த பைனரி வேல்யூ ட்ரான்ஸ்மிட் பண்ணோம். இந்த பைனரி வேல்யூ கூட சும்மா ட்ரான்ஸ்மிட் ஆகாது. அதை லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டாக சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டா தான் அந்த பைனரி வேல்யூ ட்ரான்ஸ்மிட் பண்ணோம். இப்போ இந்த ஹெச்சை பைனரி வேல்யூவாக மாற்றணும்னா அதோட பைனரி வேல்யூ 01001000 இதுதான் பைனரி வேல்யூவாக இருக்கும். இதை சிக்னிஃபிகண்ட் பிட்டாக மாற்றிட்டோன்னா, அதாவது சிக்னிஃபிகண்ட் பிட்டாக மாற்றிட்டோன்னா இப்போ நார்மலாக இப்போ நம்ம எடுத்தோம்ல அந்த பிட் வேல்யூ அப்படியே தலைகீழாக மாறி இருக்கும். அதாவது எப்படி இருக்கும்னா 00010010 இப்படின்னு மாறி இருக்கும். இப்போ இது டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் ரிசீவ் பண்ணிடுச்சுன்னா அங்கே ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக அலைன்மெண்ட் ஆகிடும். அதாவது எப்படின்னா திருப்பி முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதேமாரி மாறிடும். அது 01001010 டேட்டா ட்ரான்ஸ்மிட் ஆகிடும். இப்போ டேட்டா ஃபுல்லாக ட்ரான்ஸ்மிட் ஆகிடுச்சு. இது பேரிட்டி பிட்னா ஃபஸ்ட்டு என்னதுன்னா, பேரிட்டி பிட் இந்த டேட்டா கரெக்டாக சென்ட் ஆகிருக்கா அப்படின்னு செக் பண்ணி எரர் இருந்துச்சுன்னா டிடெக்ட் பண்ணும். இதில் ஒரு பெரிய ஒரு எரர் ஒன்று இருக்குது. இந்த பேரிட்டி பிட் ஒரு பிட்டு மிஸ் ஆயிடுச்சுன்னா தான் கரெக்டாக டிடெக்ட் பண்ணும். இப்போ சப்போஸ் 2 பிட்டு மிஸ் ஆயிடுச்சு, 3 பிட்டு மிஸ் ஆயிடுச்சுன்னா கரெக்டாக டிடெக்ட் ஆகாது. அதனால இது பேரிட்டி பிட் ப்ராப்பராக வெயிட் ஆகாது. இந்த பேரிட்டி பிட்டில் 2 டைப் இருக்குது. ஒன்று ஈவன் பேரிட்டி, இன்னொன்று ஆட் பேரிட்டி. ஈவன் பேரிட்டி எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்போ இந்த ஹலோ வேர்ல்டில் எத்தனை ஒன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்னா 2 ஒன்ஸ் இருக்குது. 2 ஒன்ஸ் இருக்குன்னா இப்போ ஈவன் பேரிட்டி 2 ஒன்ஸ் இருக்குது. ஓகே, இது ஈவன் பேரிட்டி 0வாக மாறி இருக்கும். இப்போ இதில் ஒரு பிட்டு மிஸ் ஆகிடுச்சுன்னா, ஈவனாக ஒரு ஒன்று இருக்குது, 2 ஒன்று தானே வந்துச்சு, இன்னும் இப்போ ஒரு ஒன்று தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சிக்னல் அதாவது பேரிட்டி 0வாக இருக்கும். இப்போ 1ஆக மாறி இருக்கும். ஏன்னா அது ஒரு பிட்டு மிஸ் ஆகிடுச்சு இல்லை, 1ஆக மாறி இருக்குது. இப்போ எரர் டிடெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு வரும். அதேமாரி ஆட் பேரிட்டி இதேமாரி தான் கிட்டத்தட்ட. ஆனால் இது ஆடாக இருக்கும். இப்போ இதில் ஹெச்சில் 2 இருக்குது. அதனால் இது ஈவனு. இப்போ ஆட் பேரிட்டி என்னமா இருக்கும்னா 1ஆக மாறி இருக்கும். இப்போ இதில் ஒரு பிட்டு மிஸ் ஆயிடுச்சுன்னா ஆடாக மாறிடும். ஆடாக மாறிடுச்சுன்னா 0வாக பேரிட்டி பிட்டு மாறிடும். 0 மாறிடுச்சுன்னா ஒரு எரர், ஒரு டேட்டா காணாமல் போயிடுச்சு, அதாவது மிஸ் ஆயிடுச்சு, இப்போ இது ரீட்ரான்ஸ்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரீட்ரான்ஸ்மிட் பண்ண வைக்கும் பேரிட்டி பிட்டு. இப்போ சப்போஸ் 2 பிட்டு, இப்போ 3 பிட்டு இடத்துல 2 பிட்டு தான் இருக்குது, ஒரு பிட்டை காணோம் அப்படின்னா கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 4 பிட்டு இருக்க வேண்டிய இடத்துல 2 பிட்டு மிஸ் ஆயிடுச்சுன்னா ஈவன் பேரிட்டி இதுவும் ஈவன் நம்பர் தானே, அப்போ இது நான் 2 இது கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இது அப்ரூவ் பண்ணிடும். அதாவது டேட்டா தப்பாக வந்தாலுமே டேட்டா ரிசீவ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் என்னதுன்னா ஸ்டாப் பிட். ஸ்டாப் பிட் என்ன பண்ணணும்னா,
ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பிட்டில் வந்து ஐடியல் வேல்யூலேருந்து லோக்கு வந்த உடனே ஓகே டேட்டா வந்து முடிஞ்சிச்சு ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ ஸ்டார்ட் பிட்டில் என்னென்னா 0லேருந்து ஹைக்கு போயிடணும், இல்லைனா வந்து அப்படியே ஐடியல் ஸ்டேட்லேயே வந்து மெயின்டைன் ஆயிடுச்சுன்னா வந்து பிட்டு வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு, ஓகே எல்லா டேட்டாவும் வந்து வந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம். இதுதான் வந்து ஒரு ப்ராசஸ் டிரான்ஸ்மிட்டர்லேருந்து ரிசீவ் ஆகுதுன்னா இதான் ஒரு ப்ராசஸ், பேசிக்கான ப்ராசஸ். இப்போ வந்து வாங்க நம்ம வந்து ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் உள்ள போயிடலாம். எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் பார்த்துட்டு நம்ம அடுத்துட்டு SPI UART அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஓகே, இதுதான் வந்து டிரான்ஸ்மிட்டர் ரிசீவரோட ப்ரோக்ராம். நம்ம டிரான்ஸ்மிட்டராக வந்து ஆர்டினோவையும் ரிசீவராக வந்து ESP32 நம்ம இதை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஆர்டினோ வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணுதுன்னா 100 வேல்யூ வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுது. அது வந்து ESP32 வந்து ரிசீவ் பண்ணி நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுது. இதுதான் இந்த வந்து ப்ரோக்ராம். ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம் தான். இப்போ வாங்க இதை நம்ம வந்து லோட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, வாங்க பவர் கொடுத்து பார்ப்போம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஆர்டினோ வந்து 100ன்னு டிஸ்பிளே பண்ணுது, ESP32 வந்து RX 100 டிஸ்பிளே பண்ணுது. அதாவது வந்து ஆர்டினோ அனுப்புகிற டேட்டா வந்து ESP32 வந்து டிஸ்பிளே பண்ணுது. அதை இதில் காமிக்குது. நம்ம நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த ப்ரோக்ராமும் கொஞ்சம் ஈஸியான ப்ரோக்ராம் தான். இந்த ப்ரோக்ராமில் வந்து ஒன்றுமே இல்லை. டிரான்ஸ்மிட்டர் வந்து ESP32, ரிசீவர் வந்து ஆர்டினோ. அதாவது டிரான்ஸ்மிட்டர் வந்து என்ன பண்ணுதுன்னா, நம்ம வந்து அதை பட்டன் செட் பண்ணியிருக்கோம். பட்டன் மூலிமா வந்து நம்ம வந்து சிக்னல் அனுப்ப போகிறோம். நம்ம வந்து இப்போ பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணோன்னா அந்த பக்கம் ஆர்டினோ வந்து லைட் நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். ஆர்டினோவில் அந்த லைட் வந்து எரியணும். இதுதான் வந்து ப்ரோக்ராம். இது வந்து சிம்பிளான ப்ரோக்ராம் தான். ஆக்சுவலாக பட்டன் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணால் அங்கே போய் லைட் எரியணும். அவ்வளோதான் இந்த ப்ரோக்ராமே. வாங்க இப்போ நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, ப்ரோக்ராம் வந்து லோட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், ESP32 வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுது, ஆர்டினோ வந்து ரிசீவ் பண்ணி லைட் எரிய வைக்குது. அவ்வளோதான் இந்த ப்ரோக்ராமு. ஓகே கைஸ், இன்றைக்கி அந்த வீடியோ வந்து அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம வந்து UART பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்துருந்தோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் I2C பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நாங்கள் போகிற வீடியோ வந்து உடனே வந்து அப்டேட் ஆகும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் சைனிங் ஆஃப்.